வெளிநாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கட்டி பிடிச்சுப்பாங்க. அடிக்கடி முத்தம் குடுத்துப்பாங்க. ஒரு மனைவி கணவன் மனைவியா இருந்தா உதட்டோட உதடு லைட்டா அப்படி ஒரு முத்தம் குடுத்துப்பாங்க. அடிக்கடி கட்டி பிடிச்சுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அது ரொம்ப சுதந்திரமான நாடு. அ ரொம்ப சுதந்திரமான நாடு. அப்படி இருக்கும்போது, அம் ரொம்ப சந்தேகமும் அதிகமாயிடும். சுதந்திரம் அதிகமாக, அதிகமாக சந்தேகம் அதிகமாயிடும். அதே நேரத்தில நம்பிக்கை என்பது ரொம்ப தேவையா இருக்கு. சுதந்திரமா நம்பிக்கை தேவையில்ல அப்படின்னா, நம்பிக்கை இல்லன்னா அங்கேயும் கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு எல்லாமே வலுவா தான் இருக்கு. இங்க இருக்கிற மாரி. ஏன்னா, அங்க ரொம்ப சுதந்திரம் இருக்கும்போது, இவன் தனக்கு உண்மையா இருக்கிறானா, இல்லையாங்கிறத அந்த பெண் தெரிஞ்சுக்கணும், மனைவி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றான், கணவன் வந்து அடிக்கடி கட்டிப்புடிச்சு, அந்த மனைவிக்கு நம்பிக்கையை குடுக்குறான். இந்த சுதந்திரமான நாட்டில் நான் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன். உனக்கு நம்பிக்கையானவனாக இருக்கிறேன். அப்படிங்கிறத அவன் அத தெரியப்படுத்துறான். மனைவிக்கு தெரியப்படுத்துறான். அதுக்காக தான் அவங்க அடிக்கடி கட்டிப்புடிச்சுக்கிறாங்க. அடிக்கடி நண்பர்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள அடிக்கடி கட்டிப்பிடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த "உன்னை நான் நேசிக்கிறேன்" அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சா தான் அது உண்மை. டெய்லி டெய்லி அத தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி நீங்க கல்யாணம் ஆயிட்டாலே நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மையா தான் இருக்கணுங்கிற அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க பிடிச்சா தான் வாழ்வாங்க. பிடிக்கலன்னா பிரிஞ்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது, நான் உன்ன எனக்கு இன்னும் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிரியக்கூடாதுன்னு அங்கெல்லாம் எதுவும் சட்டம் கிடையாது. பிடிக்கலன்னா பிரிஞ்சுருவாங்க. பிடிச்சா தான் வாழ்வாங்க. அப்படிங்கும்போது நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்பதை, நேற்று போல் இன்றும் என்னை நேசிக்கிறாயா? என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாள் மனைவி அல்லது கணவன். நேற்று போல இன்றும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் விதமாக, உணர்த்தும் விதமாக தான் அடிக்கடி கட்டிப்பிடிக்கிறாங்க. நாளைக்கு உன்ன நான் நேசிப்பேனா இல்லையாங்கிறத நான் நாளைக்கு தான் முடிவு பண்ணுவேன். நாளைக்கு கட்டிப்பிடித்து எனது நம்பிக்கையை உனக்கு நான் தெரிவிப்பேன். நாளைக்கு நான் என்னவா இருக்கிறேன்? உன் மீது ஆசையாக இருக்கிறேனா? உண்மையாக இருக்கிறேனா? நம்பிக்கையானவனாக இருக்கிறேனா? என்பதை நாளைக்கு நீ பார்த்துக்கோ. நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கோ. நாளைக்கும் நீ எனக்கு உண்மையா தான் இருக்கணும். உண்மையா இருக்கிறேனா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு நான் உன்ன கட்டிப்பிடிக்கல, முத்தம் குடுக்கல அப்படின்னா, வழக்கத்திற்கு மாறாக நான் இருக்கிறேன் என்றால், அப்போ நேற்று நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், நம்பிக்கையானவனாக இருந்தேன். இன்று நான் அப்படி இல்லை என்று நினைத்துக்கொள். அல்லது ஏதாவது ஒரு கோவமா கூட இருக்கலாம். உன் மேல எனக்கு கோபம். நம்ம சண்டை போட்டோம். அதனால தான் நான் இன்று உனக்கு உன் மீது நான் வெறுப்பை அப்படின்னு சொல்லிட்டு, வெறுப்ப காட்டுற விதமா, கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, அ அதை தெரிந்து கொள்கிறார்கள். இப்போ நம்ம இன்னைக்கு கணவன் வந்து கட்டிப்பிடிக்கல அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு கோபத்தில இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க கணவன் மனைவி யாரும் கட்டிப்பிடிக்கிறதே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்? இவன் என்ன நினைக்கிறாங்கிறதே பெரும்பாலும் தெரியறது கிடையாது. அது ஒரு வேளை 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி உடலுறவு வச்சுப்பாங்க. அப்ப தான் தெரியும். என்னடா 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி உடலுறவு வச்சிருப்பான். இந்த வாரம் வைக்கவே இல்லையா? ஏதோ ஒரு கோவம் போலுக்க. அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் என்ன நினைக்கிறான்? அவன் கோவமா இருக்கானா? இல்ல வெறுப்பா இருக்கானா? உண்மையிலேயே நேசிக்கிறானா? இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே, அது 1 வாரம் அல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி தான் தெரிஞ்சுக்கும். ஆனா வந்து வெளிநாட்ல வந்து எப்ப பார்த்தாலும் அடிக்கடி கட்டிப்பிடிக்கிறாங்க. காரணம்? அல்லது கட்டிப்பிடிக்கலன்னா என்ன கோவமோ, என்ன வெறுப்போ, எதனால அந்த சண்டை போட்டனாலயா? அல்லது இப்ப வேற யாராவது நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்னு ஏதோ ஒண்ணு. அந்த மாரி. அதனால அங்க வந்து எப்ப வேணாலும் அவங்க மாறுவாங்க. அதனால எப்ப வேணாலும் நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கட்டிப்பிடிக்கிறது மூலமா தான் தெரிவிக்கிறாங்க. தனது அன்பை தெரிவித்து நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன். அதுபோல நீயும் எனக்கு உண்மையாக இரு. இல்லன்னா கட்டிப்பிடிக்கல அல்லது வெறுப்பா இருக்கிறான், அவன பாசமா இல்லன்னு சொல்லி நீ வேற எவனையா பார்த்துட்டு போயிடாத. அல்லது வேற எவளையாவது நீ பார்த்துட்டு போயிடாத. நான் உனக்கு இப்பவும் நான் உண்மையா இருக்கிறேன். அதனால எனக்கு நீ உண்மையா இரு அப்படின்னு எதிர்பார்ப்பு. அதுதான் அதோட அர்த்தம்.